ஸ்துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்துதி தேவா. எல்லோரும் ஜெபம் செய்வோம். போதகர் முன்பதாக வந்து ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருஷத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தரை துதிக்க கொடுத்த கிருபைக்காக, சபையிலே ஒன்று கூட கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருஷத்திலே எங்களை பாதுகாத்து எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி நடத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி. இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வார்த்தையிலும் சாட்சியிலும் எல்லா பகுதியிலும் கர்த்தரை நினைவு கூர்ந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த, பரிசுத்த ஆவியானவரை உயர்த்த, இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஜெபம். வந்த ஒரு பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதித்து இந்த வருஷத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை இருதயத்தில் நினைத்து கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த ஒரு பிள்ளைகளையும் நீர் அழைக்கும்படியாக ஜெபம். ஆராதனை முற்று முழுவதுமாய் ஜெயங்கொள்ள நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதியும். ஆலயத்தை இந்த வெளியேறப்பட்ட கல்வாரி ரத்தத்திலே உங்களுடைய மறைந்து உங்களுடைய கிருபையின் வரத்தை வெளிப்படுத்தும்படியாக ஆவியானவரை நான் உங்களிடத்திலே கேட்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ಮಹೋತ್ತಮ ದೇವೇಂದ್ರನು ಉಪವಾಸರಾಗಿ ಸ್ತುತಿಕರಣ. ಉಪವಾಸಕ್ಕೆ ಏಕಜಾತಕ ಪುತ್ರೆಯರ ದಿನತರ ಉಪವಾಸವಿನ ಪ್ರೇಮಕರ பரலோக தந்தையே, நம்முடைய ஒரே குமாரனை நமக்கு தரும்படிக்கு நீர் நம்மீது வைத்த அன்பை நான் என்று நினைக்கிறோம். அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அப்படியே செய்தீர். அப்படி விநாசனவே சதாகால ஜீவனை லபன பினிசம் ஜேசுஸ் மான்சமே லோகேட்டாம ஏ உபத அததின சீக்கிரம் அந்த பிறப்பை இன்றும் நான் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். துதி பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தை, படைக்கும் காணிக்க எல்லாவற்றையும் ஆசீர்வதி. ಅಭಿವಾಂಸದ ಪುದಕನ್ನ ಪಣರು ಪ್ರಶಂಸಾವ ನಮಸ್ಕಾರ ದೇವ ವಚನೆ ಸಿಗಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಕರ ಸಿಗಲು ಮಹಿಮೆ ವಹಸರ ಪುದಕರ ಎಲ್ಲ ಮಹಿಮೆ உமக்கே நான் செலுத்துகிறோம். ஆவியானவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும். சுதாத்மேன மான்சன் சியல்லன் பாலனே கரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே நன்றி பரிஸ்தாபியார். ஆமென். எல்லோரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். பசிருதினைக்கு இயேசுவாசின் நாமே நாம் யாரையும் பிள்ளைகளும் யாராவது புதிதாக இன்று வந்திருந்தால் இந்த ஆராதனைக்கு உங்களே வரவேற்கிறோம். அகுத்தி நம்ம கவுஹரி தேவமே சಹಭಾಗಿ வேணும்னா உபவாசம் யாரையும் பிள்ளைகளும் நிற்கும் நேரத்தில் சங்கீதம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். අපි සිටගෙන ඉන්න මොහොතේ ගීතාවලිය 45 දෙවනි පදය අපි කියවන්නට යනවා. ගීතාවලිය 45:2 சங்கீதம் 45:2 வேத வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ඔබ මනුෂ්‍ය පුත්‍රයන්ට වඩා රුව ඇති සේක. ඔබගේ තොල්වල අනුග්‍රහය වගුරුවන ලද්දේය. එබැවින් දෙවියන් වහන්සේ ඔබට සදා කාලයටම ආශිර්වාද කරසේක. எல்லா மனுபுத்திரரிலும் மகா சௌந்தரியம் உள்ளவர். நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார்.
யாரை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது? காகிரதமே வச்சனைக்கு சுவாமி இயேசு ಸ್ವಾಂಸೆಯ ಕರ್ತರಾಗಿ ಯೇಸುவை குறித்து ಮನುಷ್ಯ ಪುತ್ರೆ ಅಂತ ವಡಾವ್ ಮಹನ್ಸೆ ರುವತಿ ತನನ್ ಮಹನ್ಸೆ எல்லா மனு புத்திரர்களிலும் சௌந்தரியமுள்ளவர் நம்முடைய கர்த்தராகி இயேசு. அவருடைய உதடுகளில் அருள் பொழியப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவன் குமாரனை ஆசீர்வதித்திருக்கிறார். சதா கர்ம स्वामी महनसे देवियन महनसे आशीर्वाद करा महनसे तोलवद अनुग्रह वगुरुनु लेबुवा हालेलुया ए स्वामी महनसे वापि स्तुति करला नमस्कार करम அந்த தேவனை நான் துதித்து ஸ்தோத்தரிப்போம். எல்லோரும் நாங்கள் அமர்ந்திருந்து இந்த பாடலை பாடப் போகிறோம். தலை சாய்க்கும் கல்லீரையா வீட்டை கத்தவை கலங்க கர்த்தரை துதித்து தேவனை ஸ்தோத்தரித்து இந்த பாடலை பாடுவோம். देमल भाषा में स्वामी मां से स्तुति करना भी मैं गीत का गायन करूं. थैंक यू जीसस. Cycle
கர்த்தர் சொன்னதை செய்வார், அவர் அதை நிறைவேற்றுவார். स्वामीन मासे क्यों दे मन से इष्ट करना संपूर्ण करना. अब सिंगल भाषा में एक गीत गावा स्वामीन मान से कर अभी गायन करान करना हबुना निर्णय किया कीवर्ड मारना कि गीत गावा स्वामीन मान से स्तुति करना भी गायन करान.
සැබවින්ම අපි ජේසුස් වහන්සේ අද ප්‍රේම කරනවා. උண்மையாகவே கர்த்தராகிய இயேசுவுக்கு நாங்கள் அன்பு கூறுகிறோம். අපි සැබවින් මහසට ප්‍රේම කරනවා. මහන්සේත් එක්ක සදාකාලම අපිට ජීවත් වෙන්න පුළුවන්. அவரை நான் உண்மையாகவே நேசித்தால் அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் அவரோடே கூட நமக்கு இருக்க முடியும். அந்த கர்த்தராகிய தேவனை நான் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி நான் நமஸ்கரிப்போம். தீஸ்நாமியத்தி நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் நேசர், தீமை. Aduh.
Thank you, Jesus. ඔබ වහන්සේ අපගේ සරණ හා ශක්තියයි. විපත්ති දවසේදී ළඟ වූ පිහිට ඔබ වහන්සේ. தேவன் நம் அடைக்கலமும் கோட்டையுமானவர். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் அவரே. අද ඔබ ස්වාමීන් වහන්සේව අතහැරියේ නැත්නම් විපත්ති දවසේදී ස්වාමීන් වහන්සේ ඔබට පිහිට වෙනවා. இன்று கர்த்தரை கைவிடாமல் நீங்கள் இருந்தால் ஆபத்து நாளில் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார். ஆசை கர்ஜனா கர்ணவா, வானங்கள் இடி முழக்குகிறது, அலைகள் எழும்பி வருகிறது, ரலவால் நகி எனவா, மோத கிளம்பினவா, கடல் கொந்தளிக்கிறது, பூமி நடுங்குகிறது, புலவு கம்பாவினவா, பர்வத சலனவா, மலைகள் அசைகின்றது. கர்த்தர் தன் படைப்பை ஆளுகிறார். வහන්සේ බැවිල්ල පාලනය කරනවා. මහෝත්තම දෙවිඳුනි, විපත්තියේ නැතිසන ඔබ වහන්සේගේ පාමුල අපි රැස් වෙන කරුණ.
அழிவும் ஆபத்தும் வருவதற்கு முன் பாதத்தில் நாங்கள் ஒன்று செய்வோம். ஆலயத்தில் ஒன்று கூட கிருபை செய்வோம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. பிரசன்சா தேவா, மகிமை. සියලු මහිමය ගෞරවය ප්‍රශංසාව අද වාසරට පූජා කරනවා. තුதி ගන්න මහිමය ஒருவருக்கே நான் அடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே நன்றி பரிசுத்தாவே. இயேசு சுவாமியின் நாமே பியானி ஸ்துதி ஆமென் ஆமென். சிலதனை பாடுவேன். அமர்ந்திருந்து இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நான் வாசிக்க போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11வது அதிகாரம். ಅದಕ್ಕೆ ದೇವಚನೆ ಕೊಟ್ಟಸ ಏಸಾಯ 11ನೇ ಪರಿಚ್ಛೇದ. Today's reading is from the book of Isaiah, chapter number 11. ஏசாயா ஈசாயா 11ஆம் அதிகாரம். ஈசாயனின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் வெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டிவையின் குற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் ஸ்னேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப இரண்டாம் திசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலின் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவின் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்தும் கூட்டுவார். எப்பிராயிமினை பொறாமை நீங்கும். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்பிராமியை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து
கீழ் திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாவின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்தின் சமுத்திர மொழியை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினாலும் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழார்களாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார்கள். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவர்களுடைய ஜனத்தின் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதையாயிருக்கும். ஆமென். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. අද දින අපි දෙවියන් වහන්සේගේ වචනය අසමු. එළවලු කන්කලේ මොහොතේ සිරිත නේද දේවම තුදින්පෝ. ස්වාමීන් වහන්සේ කම්පි. ඉසපහත් කරලා ස්වාමීන් වහන්සේගේ වචනය අසන්නට සූදානම් කරලා. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்நிய பாஷையில் மெதுவாக தேவனை துதிப்போம். Thank you, Jesus. Hande saide bene manu me mande atsaide bene atsaide bene. Thank you, Jesus. Mende bene atsaide bene atsaide bahat sahat manara. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Prasansa veva. Prasansa veva. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. Prasansa veva. Thank you, Jesus. Mahima. Thank you, Jesus. Shudamya Stutika. Prasansa. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Be my God. Obamagi. Thank you, Jesus. Obamagi Saranai.
පරිශුද්ධාත්මයනනි වචන තුලින් අපිට කතා කරන්නේ. மகிமை ஆவியானவரே வார்த்தை கூட நம்மளோட பேசுவதற்கு நன்றி. மனுஷனுடைய ஞானம், சட்டம், அறிவு அல்ல, உன்னத தேவனே வல்லமை வசனங்கள் கூட பிள்ளைகள் இருதயங்களை தொடுவதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே நன்றி பரிசுத்தாவியே ආමෙන්. අපි ඔක්කොම පළවෙනි යෝහන් යම් පත්‍රයට අපගේ දේවචනය පෙරලගෙන ඔන්න යෝහන් ඇදලා නිර්මතක වේදයෙන් කිරුවෝ. ඒකේ පළවෙනි පදේ ඉඳලා පද කීපයක් අද දින අපි මෙනෙහි කරන්නේ. முதலாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். දැන් දේවචන වරක් කියවන ආයි කියවන්න එපා. අවකෙනට අවස්ථාව දෙමළ. ஒரு முறை வாசித்தால் இன்னொருவருக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். වචනේ මෙහෙම කියනවා. පටන් ගැනීමේ සිට තිබුණා වූ අප විසින් අසා තිබෙන්නා වූ අපේ ඇස් වලින් දැක තිබෙන්නා වූ අප විසින් බැලුවා වූ අපේ අත් වලින් ඇල්ලුවා වූ දේවන ජීවනයේ වාක්‍යයන් ගැන නුඹලාත් අප සමග පංගුකාරකම ලබන පිණිස අපි දුටුවා වූ ඇසුවා වූ ඒ දේ නුඹලාට ප්‍රකාශ කරමු. ஒன்று யோவான் நிருபம் முதலாம் அதிகாரம் முதலாம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கையினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ආමෙන්. අපොස්තල යොහන් තුමා ජේසුස් වහන්සේ ගැන යම් වචන කීපයක් කියනවා. අපොස්තල யோவான் கர்த்தராகிய இயேசுவை குறித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ජේසුස් වහන්සේගේ කාලේ ජීවත් වෙච්ච හැමදෙනෙක් යෙරුසලමේ, ගලිලේ, කපර්නවුමේ යේසුස් වහන්සේව දැක්කා. இயேசுவின் பூமியின் ஊழிய காலத்தில் மற்றும் அவர் வாழ்ந்த காலத்தில் எருசலேம், கலீலியா, கப்பர்னவும் மற்றும் இயேசு போன இடங்களில் மனுஷர்கள் அவரை கண்டார்கள். அவர்களை கண்ட மனுஷர்களில் அவருடைய ஸ்ரீஷர்கள், அப்போஸ்தலர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். දැකව මිනිස්සුන්ගේ අපොස්තලවරුන් ඇවිල්ලා විශේෂිත අය. ඒ විශේෂිත අය යේසුස් වහන්සේ ළඟම සිටපු අය. ஏன் அவர்கள் விசேஷித்தவர்கள்? இயேசுவின் அருகிலே அவர்கள் இருந்தார்கள். யோவான் என்றும் அப்போஸ்தலன் சேஷன், அதிலும் இன்னொரு விசேஷமான ஒரு அப்போஸ்தலன். வார்த்தை சொல்லுகிறது இயேசுவின் மார்பிலே அவன் சாய்ந்திருந்தான் என்றும் வசனத்தில் யோவானை குறித்து சொல்லப்படுகிறது. යොහන් තුමා ගැන උන්වහන්සේගේ ලයේ ඔහු සැතපෙළ සිටියා, සැතපුණා කියලා ඔහු ගැන සාක්ෂි දන්නවා. දැන් ඔහු ජේසුස් වහන්සේ ගැන කියනවා. அவர் இயேசுவை குறித்து சொல்லுகிறார். මොකක්ද කොහොමද ඔය කියන්නේ? ஆதி முதல் කියලා කියනවා. ආදි முதல் இருந்ததும் පටන් ගැනීමේ සිට තිබුණා වූ සිටියා වූ කියලා අපි හිතමු. இருந்தவர் ஆதி முதல் இருந்தவர். හැම දෙයකට පටන් ගැනීමක් තියෙන, අවසානයක් තියෙනවා. எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கம் உண்டு, முடிவு உண்டு. දැන් මෙතන කියන මේ ආරම්භයේ පටන් ගැනීම උත්පත්ති එකට දෙහා ගිය පටන් ගැනීම. இந்த ஆரம்பம் ஆதியாகமம் ஒன்று வசனத்துக்கு முன் இருந்த ஒரு ஆரம்பம். கர்த்தர் எல்லா படைப்புகளை படைத்தார். දෙවියන් වහන්සේ සියලු මැවිලි මැව්වා. ආස පොළව, ඉර සඳ, තාරකා, ගංගා, මනුෂ්‍යයා, සිව්පාවා, පක්ෂීන්, මත්ස්‍යයා, ඒ සියලු දෙයක් මැව්වා. வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பர்வதங்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் கர்த்தர் படைத்தார். ஆனால் அதற்கு முன்பதாகவும் இன்னும் சில படைப்புகள் இருந்தது. ඒවට තිස්සල සමහර මැවිලි තිබුණා. ඔක මං කියන දේ අහනවද? සමහර අය අර කරන්ට් ෂොක් එක වැදුණා කොහොමද ඉන්නේ? මින්සාර ෂොක් පට්ටාලේ සිලදිරුපා.
அநேகமாக வாடி வேலையில் எல்லோரும் இயேசு நமக்குள் வாசம் செய்கிறார். உற்சாகமாக அமர்ந்திருப்போம். இயேசு சுவாசத்தில் வாசை கர்ணுவார். அதர புட்டே வாடி வேலை. ஆமென். உன்மான்சே பட்டங்கன் மே சிட்ட இன்னோ தரன்மான்ஸ். ஆதி முதல் இருக்கிறவர். இன்னும் வேதத்தில் கொலோசியர் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். படைப்பில் முதல் பேரானவர் இயேசு. මෙවිල්ලේ කුළුදුලානෝ කවුද? ජේසුස් වහන්සේ. ඔක්කොම මෙවිලි මවන්නේ ඉස්සෙල්ලා පියාණන් වහන්සේ ජේසුස් වහන්සේව මැව්වා. දැන් මේක ගැන කලබල වෙන්න එපා ඔබ. දැන් ඒක පොඩ්ඩක් සිතේ තියාගත්තොත් ඇති. இதை குறித்து நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். மனதில் படைப்புகளில் முதல் படைப்பு கர்த்தராகிய இயேசு. ඉතින් මාසේ පටන් ගැනීම ඉඳලා ඉන්නවා. ඔබට ඉස්සෙල්ලා ඉඳලා ඉන්නවා. ඔබගේ පරම්පරාවට ඉස්සෙල්ලා ඉඳලා ආදාම්ට ඉස්සෙල්ලා උන්වහන්සේ ඉන්නවා. ජේසුස් වහන්සේ ஆபிரகாம்ට ඉස්සෙල්ලා ඉන්නවා. ஆபிரகாம்க்கு முன் ஆதாமுக்கு முன் எல்லா படைப்புகளும் முன் கர்த்தராகிய இயேசு அவர் இருக்கிறார். ஆமென். ஆமென். ඉතින් වචනේ யோவான் තුමා කියන ආදි முதல் இருந்ததும் இருக்கிறவர் என்று நாங்கள் நினைப்போம். ඊට පස්සේ එතුමා කියනවා நாங்கள் கேட்டதும். දැන් මේ யோவான் අපොස්තුලවරයා ජේසුස් වහන්සේ ඉඳලා ඉස්සෙල්ලා ජේසුஸ் වහන්සේ ගැන අනාගතය ඔක්කොම අහලා තියෙනවා. இயேசு பிறப்பதற்கு முன் இயேசுவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் யோவான் அப்போஸ்தலன் கேட்டிருக்கிறார். மேசியா பிறப்பார். எங்கே பிறப்பார்? எங்கே பிறப்பார்? சமார் மாக்கி சமாரேவோ பலங்கின்னோ எங்கே பிறப்பார்? பெத்லெஹேம். උන්වහන්සේ උපදිනවා කියලා මේකා පොතේ අනාගත වාක්‍ය කියලා තියෙනවා. பிரச்சகர் பெத்லெஹேமில் பிறப்பார் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். மே அநாகத வாக்கியம் மே மௌன் அகல තියෙනවා. கேட்டிருக்கிறார்கள். மேசியா வருவார். கேட்டிருக்கிறார்கள். ரைட்? தேவனோ කියනවා. එතුමා කියනවා என்ன சொல்கிறார்? எங்கள் கண்களினால் கண்டது අපේ ඇස්වලින් අපි ජේසුස් වහන්සේව දැකලා තියෙනවා. දැක්කා කියලා ਉਹ සාක්ෂි දානවා. ජේසුස් වහන්සේව මනුෂ්‍යාකාරයෙන් දකිද්දි කොහොම උන්වහන්සේ ඉන්නට ඇතිද? இயேசுவை மனுஷ ரூபத்தில் பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருந்திருப்பார்? இயேசுக்கு போட்டோ එකක්වත් තියනවද බලන්න? ஒரு படம் இருக்கா இயேசுவின்? කියන්න இருக்கா? இவைகள் எல்லாம் மறைந்த படங்கள். බලන්න පින්තූරේ ජේසු කොහොම ඇඳලා තියෙනවද? අලංකාරේ ඔක්කොම දකින්නකොට උතුම් අලංකාරේ මේක ඇවිල්ලා ඒ අඳින ආටිස්ගේ සිතේ තිබෙන கல்பனாව. இது வரை படம் அந்த மனுஷனின் ஒரு அந்த எண்ணத்தின் தான் அவர் வரைகிறார். யோவான் ඇස්වලින් දැක්ක ජේසුස් වහන්සේ. இயேசுவை அவர் මුගමුගමයි කන්දා. අපිත් උන්වහන්සේව දකිනවා මෝනට මෝන එක්තරා දවසකදී ස්වර්ග රාජ්‍යයේ. පාස්ටර්ගේ මෝන දැකලා දැන් අපිට ඇති වෙලා තියෙන්නේ. போதகரின் முகத்தை கண்டு அவர் வெறுத்து போயிட்டு ரைட் ஒரு நாள் வரும் இயேசுவின் முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். மகசகி மௌன மகசகி ஸ்வரூபேகன வச்சனை விஸ்தர කරනවා. அவருடைய ரூபம் அவருடைய தோற்றம் குறித்து வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்து மௌன නැවිල ජේසුස් වහන්සේව දැකලා තියෙනවා. ரைட் ඊළඟට මම ඉක්මනට ගමන් කරනවා. ඊළඟට එතුමා මොනවද කියන්නේ? நாங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் අපි බැලුවා ඇස්වලින් දැකලා උන්වහන්සේව අපි බැලුවා. ඇස්වලින් දැක්ක විතරක් නෙමෙයි ළඟටම ගිහිල්ලා උන්වහන්සේව බැලුවා. නෝකි பார்த்தோ ළඟටම ගිහිල්ලා බැලුවා. එහෙම සාක්ෂි දානවා. ඊට පස්සේ එතුමා මොනවද කියන්නේ? අප විසින් බැලුවා අපගේ අත්වලින් ඇල්ලුවා කයිගලිනාවේ தொட்டதுமாயிருக்கிற கேள்வினா ஜேசுஸ் වහන්සේ ස්පර්ශ කරපු
පොළොවේදී ස්පර්ශ කරපු අය කීප දෙනයි තමයි අපි දන්නේ. இயேசுவை பூமியில் இருக்கும் பொழுது அவரை தொட்டவர்கள் சிலர் தான் இருக்கிறார். කවුද උන්වහන්සේව ස්පර්ශ කරේ? කවුද යේසුස් වහන්සේ ස්පර්ශ කරේ පොළොවේදී? පෞකාර ස්ත්‍රියක් ඇවිල්ලා උන්වහන්සේගේ පාද අල්ලලා කඳුලෙන් තෙමලා කොණ්ඩේ උන්වහන්සේගේ පාද පිසඳමලා සුවඳ විලවුන් ඇඟේ උන්වහන්සේගේ ඇඟේ තැවෙලා ஒரு பாவம் செய்த பெண் இயேசுவின் பாதத்தை பிடித்து கண்ணீரால் நனைத்து தலைமுடியினால் பாதத்தை துடைத்து சுகந்த அந்த திரவியத்தினால் காலிலே பூசினார். එයා ස්පර්ශ කරුවා. වෙන කවුද ස්පර්ශ කරුවේ? යේසුස් වහන්සේව. තෝමස් ස්පර්ශ කරන්න ඉඩ දුන්නත් ඔහු ස්පර්ශ කරුවේ නැහැ. ඔහු දැනගත්තා ස්වාමීනි දෙවියනේ කියලා පස්සේ පශ්චාත්තාප වුණා. கர்த்தரே தேவனே என்று பிறகு அவர் மனம் மாறியது. උන්වහන්සේව ස්පර්ශ කරපු උන්වහන්සේගේ වස්ත්‍ර ස්පර්ශ කරපු කීප දෙනෙක් නමුත් අපොස්තලවරු ඇවිල්ලා ජේසුස් වහන්සේව අත්වලින් අල්ලලා තියෙනවා. ජේසුස් වහන්සේ අත්වලින් ඇල්ලුවොත් ඔබගේ අත්වලින් කොහොම ඔබට හැඟීමක් එනවද? இயேசுவை கையினால் தொட்டாலே எந்த ஒரு உணர்வு வரும்? சிலருக்கு ஒரு உணர்வும் இல்லை. உணர்வு எல்லாம் செத்ததாக தான் இருக்கு. சிரிக்க மாட்டார்கள். සමහරට එහෙම හැඟීම් නැහැ, hina වෙන්නේ, ප්‍රීති වෙන්නේ, එහෙමම අර මන රූපයක් වගේ බලන් ඉන්නවා. සිලයේ போல் பார்த்து கொண்டிருக்கும். උන්වහන්සේව ස්පර්ශ කරන්න ඔබට අවස්ථාව දුන්නොත් කී දෙනෙක් උන්වහන්සේව ස්පර්ශ කරයිද? බලන්න සෙනග තෙරපීගෙන ආවා. එක්තරා ස්ත්‍රියක් සෙනග මැදේ කොහොම හරි ඇවිල්ලා උන්වහන්සේගේ වස්ත්‍රය ඇල්ලුවා. හුඟක් දෙනෙක් උන්වහන්සේව ස්පර්ශ කරන්න උත්සාහ කරා. හැබැයි ඉන්නවනේ ගෝලියෝ, මේ ගෝලියෝ නිකන් ගෝලියෝ නෙමෙයි. ජේසුස් වහන්සේව ස්පර්ශ කරන්න ගෝලියන් පර්මිෂන් දෙන්න ඕනේ. පොඩි ළමයි දවසක් ආවා ජේසුව ළඟට. මේ ගෝලියෝ ටික මොනවා කරේ? එයාලා ඔක්කොම එළවල දැම්මයි. යන්න ජේසු ගාවට එන්න එපා. ජේසු කිව්වා එයාලට මං ගාවට එන්න දෙන්න. ජේසු හොඳයි. නමුත් සමහර ජේසුට සේවය කරන දේව මනුෂ්‍යයන් ජේසුට වඩා බලය පෙන්වන්න යනවා. ඒකයි වැඩි. சில ஊழியக்காரர்கள் இயேசுவை பார்க்கிலும் வல்லமை காண்பிக்க போவார்கள். அது தவறு. ඒක වැඩි. ජේසුස් වහන්සේට කිව්වා ඔන්මා වතරෙන්. ඉතින් මේ මොවුන් ඇවිල්ලා ජේසුස් වහන්සේව ස්පර්ශ කළා කියලා. ජේසුස් වහන්සේගේ අහලා තියෙනවා. ජේසුස් වහන්සේ ඇස් වලින් දැක්කා. ජේසුස් වහන්සේ බැලුවා. ජේසුස් වහන්සේව ස්පර්ශ කළා. இயேசுவை குறித்து அவர்கள் கேட்டிருந்தார்கள். இயேசுவை கண்களினால் கண்டார்கள், நோக்கி பார்த்தார்கள். இயேசுவை கையினாலும் பிடித்திருந்தார். பிடித்த இந்த யோவான் என்ன சொல்கிறார்? ஒன்னாவது எட்டுமானன் කියන්නේ அந்த ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ඒ ජීවන වාක්‍යයන්න් ගැන ජීවන වාක්‍යයන්න් ගැන අපි ඔබට කියනවා. දැන් යෝහන් තුමා මොනවද කියන්නේ? ජේසුස් වහන්සේ කොහොමද එළිදරව් කරන්නේ? ජීවනයේ வாக்கியம். இயேசுவை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஜீவ வார்த்தையானவர். ජීව වාර්තයano. අපි යොහාන් 1:1 කියවොත් ඔබ හොඳට ඔක්කොම අය දන්නවා. යොහාන් 1:1. යොහාන් 1:1 දන්නවා නම් තමයි ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න පුළුවන්. එහෙම කිව්වොත් ඔක්කොම ඒක පාඩම් කරයි. யோவான் ஒன்றொன்று தெரிந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம் என்று சொன்னால் எல்லாரும் அதை மனப்பாடத்தில் வைத்துக் கொள்வார்கள். யோவான் 1:1 மனது කියන්නේ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. පටන් ගැනීමේදී වාක්‍යයන් සිටිසේ වාක්‍යයන් දෙවියන් වහන්සේ හා සමග සිටිසේ වාක්‍යයන් දෙවියන් වහන්සේ සිටිසේ වාක්‍යයන් ජේසුස් වහන්සේ ජීව වාක්‍ය ජීවනයේ වාක්‍යයන් යේසුස් වහන්සේ උන්වහන්සේ ගැන யோவான் துமா කියනවා அந்த ஜீவ வார்த்தையான கிறிஸ்து இயேசுவை குறித்து
யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சகோதரவர்ணி அதத்தை ஜீவனே வாக்கியானோ அப்பாத்திரை நடசியும் இன்றும் அந்த ஜீவ வார்த்தையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். வாக்கியானோ දෙවියන් වහන්සේ ගේ පුත්‍රයාණෝ වාක්‍යයන්ෝ උන්වහන්සේ යම් දෙයක් කිව්වොත් ඒක සිදු වෙනවා. அவர் பேசினார் சொன்னார் எல்லாம் நடக்கும். அந்த வார்த்தைக்குள் ஜீவனும் ஆவியும் உண்டு. ඒ වචන තුල ජීවනයක් තියෙන ආත්මයක් තියෙනවා. ජේසුස් වහන්සේ තුල තියෙනවා. ඉතින් සහෝදරවරුනි මේ ජීවනය இந்த ஜீவ வார்த்தையினால் ஜீவன் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். බලන්න ඊළඟ පදේ එතුමා කියනවා ඒ ජීවනය ප්‍රකාශ කරනු ලැබිය. அந்த ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டது. ඒ ජීවනය ප්‍රකාශ කරනු ලැබුවා කියලා වචනේ කියනවා. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිය ක්‍රිස්තුස් වහන්සේ ආවේ අපිට ජීවනය දෙන්නයි. கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தது நமக்கு ஜீவனை கொடுப்பது. அது அதிகமாய் கொடுப்பது. ඒක බහුල ලෙස දෙන්නට. ඇයි අපිට ජීවනය ඕනේ? ஏன் நம்ம எல்லோருக்கும் இந்த ஜீவன் தேவையா இருக்கிறது? අපි හැම කෙනෙක් තුළම තියෙනවා ஆத்மය. நம்ம எல்லோருக்குள்ளும் ஒரு ஆவி உண்டு. ஆவி உள்ளவர்கள் ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு இல்ல, வேற என்ன இருக்கு. ආවි උண்டு. ආවි මරිකුමා මේ ආත්මය මැරෙනවලු මොනක් කරුවොත්? පව් කරුවොත් ආත්මය මැරෙනවා. பாவம் செய்யும் பொழுதெல்லாம் ஆவி என்ன செய்யும்? மரிக்கிறது. மரணம் ஆவியை சூழ்ந்து கொள்கிறது. மரணமே ஆத்மை ஆய பனகன் மன்னன ஜீவனே உண்டு. மரிக்கிற இந்த ஆவி மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட ஜீவன் தேவை. ஏ ஜீவனை தம்மை ஜேசுஸ் வහන්සේ අපිට දෙන්නේ. அந்த ஜீவனை தான் இயேசு நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. யோவான் කියන මම ආවේ ඔබට ජේසුස් වහන්සේ ආවේ මම කියනවා ඒ ஜீவனை දෙන්නටයි. அவர் வந்ததே அந்த ஜீவனை கொடுக்க வந்தார். மூன்றாவது வசனம் අපි ඒ දැක සාක්ෂි දෙමින් පියාණන් වහන්සේ සමග තිබුණා අපිට ප්‍රකාශ කරන ලද්දා වූ ජීවනය එනම් සදාකාල ජීවනය නුඹලාට ප්‍රකාශ කරමු. மூன்றாம் வசனம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மூன்றாவது வசனம் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் ஆமென். වචනේ කියනවා ඒ ජීවනය නුඹලාට ප්‍රකාශ කරමු. අපි ඒ දැක සාක්ෂි දෙමින් පියාණන් වහන්සේ සමග තිබුණා අපිට ප්‍රකාශ කරන ජීවනය එනම් සදාකාල ජීවනය නුඹලාට ප්‍රකාශ කරමු. එසේ අපේ පංගුකාරකම පියාණන් වහන්සේද සුවකීය පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේද සමගය. තුන නිත්‍ය ජීවන. අද තියනවාද ඒක දෙමළෙන් කොහේ හරි? නිත්‍ය ජීවන කීයද? දෙකේ තියෙනවා නිත්‍ය ජීවිතය. යේසුස් වහන්සේ ආවේ අපිට ජීවනය සදාකාල ජීවනය දෙන්න. இயேசு வந்தது இந்த ஜீவனை கொடுக்க, நித்திய ஜீவனை கொடுக்க. ஆமென் ஆமென். இன்று அதை நாம் புரிந்து கொள்வோம். நித்திய ஜீவன் என்று சொன்னால் இயேசு என்னத்தை அதை சொல்ல விரும்புகிறார்? සදාකාල ජීවනය කියන්නේ මොකක්ද? දැන් සමහර අය විශ්වාස කරනවා මෙන්න මෙහෙම මොකක්ද? මම මැරෙන්නේ හැමදාම මම ජීවත් වෙනවා. நான் மரிப்பதில்லை. என்றென்றைக்கும் இந்த பூமியில்
இருக்க போகிறோம். හරිද? සරිය. එහෙනම් මල් ශාලාව වලට ඔක්කොම අලාභයක් වෙයි. නේ? එල්ලා අන්ද. දෙමළේක මල් ශාලාව එයාලට අලාභයක් වෙයි. කවුරුත් මැරෙන්නේ නැහැ. එයාලා බලගින්නේ බිස්නස් එකක. அவர்கள் பார்த்து கொண்டிருப்பது வியாபாரம் பாரு. ඒකනේ ඔයාලා ගාම ඉන්නවා බලාගෙන. ඒ ඔක්කොම තියෙන්නේ කොහෙද? ඔව් ரோஹණ ගාව. ஆஸ்பத்திரி கிட்டே அவர்கள் நெடுவா இருக்கும். செத்த உடனே அவர்கள் எடுத்து செல்வார்கள். ඒව කරොත් ඒව අවශ්‍ය නැහැ. සහෝදරවරුනි, මරණය අපි හැම දෙනෙක් මුහුණ දෙන්න ඕන. மரணத்தை நாங்கள் எல்லோரும் சந்திக்கிறோம். එලියා මැරෙනවා එක දවසක. එලියා ගියානේ ස්වර්ගයට. එලියා போனார வானத்துக்கு. இல்லாட்டி உங்கள் அறிவின்படி வேற எங்கே போனார்? කොහෙද ගියේ එලියා? ස්වර්ගයට ගියා. හැබැයි එලියා එනවා. සාක්ෂිකාරයන් දෙන්නෙක්ගේ එක්කෙනෙක් තමයි එලියා. එලියා ආවම අන්තක්‍රිස්තුස් සහ ඒ වෙලාවේ රාජ්‍යය එලියාව මරනවා. එලියාව என்ன செய்வார்கள்? கொல்லுவார்கள், கொலை செய்வார்கள். එලියත් මැරෙනවා. ඒ ඔක්කොම මැරෙනවා. එහෙනම් සදාකාල ජීවනය කියන්නේ මොනවාද? සදාකාල ජීවනය කියන්නේ විනිශ්චයෙන් පස්සේ ස්වර්ග රාජ්‍යය හරි ගිනිවිල කියලා අපිට වචනය එලිදරව් පොතේ කියනවා. வேதம் நமக்கு சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அக்கினி கடல் தேவனுடைய பரலோக ராஜ்யம். கிறிஸ்துஸ் වහන්සේව පිළිගත්තේ නැති අය ඔක්කොම ගේ නම් ජීවන පොතේ සටහන් වෙන්නේ. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவனும் தெய்வ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட மாட்டார். ஏனென்றால் இதே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, குமாரனுடையவன் ஜீவனுடையவன், குமாரன் இல்லாதவன் ජීවන අට්‍රවන. පුත්‍රයාට ජීවනය ඇත, පුත්‍රයා නැත්නම් ජීවනය නැත. ඉතින් මේ පොළවේ ජීවත් වෙලා ඉන්න මිනිස්සෙක් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගත්තේ නැත්නම් ගලෝ කරුවා ලෙස ඔහුට සදාකාල ජීවනය නැහැ. ඔහුගේ නම ජීවන පොතේ සටහන් වෙන්නේ නැහැ. අපි සමල් දෙනෙක්ගේ නම ජීවන පොතේ තියෙන හින්දා නින්දේ හිටියා තාමෙන් කියන්නේ. සමහර අය ආමෙන් කියනවා. නින්දේ කියන යාලා. එක්කෙනෙක් මරුණාට පස්සේ පාස්ටර් ඇවිල්ලා පුතා කියනවා, පාස්ටර් තාත්තා වෙන යාඥා කරන්න. තාත්තා සදාකාල ජීවනය ලබන්න ඕනේ කියලා. அப்பா இறந்துட்டார். மகன் வந்து போதகரிடத்தில் சொல்கிறார், அப்பா நித்திய ஜீவனை சுகந்தரிக்க ஜெபம் பண்ணுங்கள் போதகரே. පාස්ටර් පොටක් බැලුවා. එයි මේ තාත්තා ජීවත් වෙලා ඉඳ එක දවසක් පල්ලියට ඇවිල්ලා නැහැ. හැම කිතුනෝ එනවා අවුරුද්දට 3 සැරයක් පල්ලියට. சில கிறிஸ்தவர்கள் 3 முறை ஆலயத்துக்கு வருவார்கள். கவதாதே பெரிய வெள்ளிக்கிழமை மாசிக்குறாங்க. උත්තානේ දවස. අන්න එනවා මේ 25 25 3 நாளிலும் வருவாங்க. நீங்களும் அப்படி செய்திருக்கிறீர்கள், அதான் சொல்றீங்க. අපි බරක් එහෙම හිටියා නේ. ඉතින් සමහර ඔවට තමයි ඉන්නේ. ඒක පැත්ත පලාතේ ඉන්නේ. சில இன்று நம் சபையிலும் விசுவாசிக்கு இன்று இல்லை. වෙන වැඩ මොන හරි උන්ට තිබිලා ඇති. සමහර අය ඔකඩවන්නේ. ඉතින් මේ පුතා කියන ඉතින් පාස්ටර් කිව්වා තාත්තට යාඥා කළ වැඩක් නැහැ. පොළොවේ ඉදි තමයි කෙනෙක් වෙනුවෙන් යාඥා කරන්න පුළුවන්. ඒක හරියට මේ වගේ කියලා පොඩි උදාහරණයක් කිව්වා. පුතා ඔයා විභාගේ ලියන්නේ ඉස්සෙල්ලාද යාඥා කරන්න ඕනේ, විභාගේ ලිව්වට පස්සේද යාඥා කරන්න ඕනේ කියලා මේ පාස්ටර් පුතාගෙන් ඇහුවා. போதகர் கேட்டார், பரீட்சை எழுதும் பொழுது பரீட்சை எழுதுவதற்கு முன் ஜெபம் செய்யணுமா எழுதுவதற்கு பின் ஜெபம் செய்வது நல்லதாயிருக்கும். ஓகே அது හොඳ.
පුතා කිව්වා මුන්තන් ජෙවම් සෙල්. එයි ලියුවට පස්සේ ජේසු ලියපුව වෙනස් කරන්න යන්නේ. எழுதிய பின் கர்த்தராகிய இயேசு எழுதியதை மாற்ற மாட்டார். ඉතින් සහෝදරවරු ජීවත් වෙලා ඉද්දි අපේ නම ජීවන පොතේ සටහන් වෙන්න ඕනේ. ඒක ලියන්න බලය තියෙන එකේනාටයි. அதில் பேர் எழுதுவதற்கு ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியார். வேற ஒரு போதகருக்கோ පොද වැඩ කරන්න මේ පාස්ටයි ඇදලිවන්ට සණ්ඩුවක් ගිහිල්ලද போதகரும் விசுவாசமும் ஒரு சண்டை போதக எல்லாரும் வேலை செய்வேன் பேர ஜீவபுத்தன் கிருட்டி போடுவேன் ಕೆಲ ಬಾಯಿಗಸ್ತನಾದ පුළුවන් උට බෑනේ උට බෑ කිසි මිනිහෙකුට බෑ ඒකේ අඩු ගන්න පොත යාගව තියෙන්න බෑ බලන්න புத்தகம் அவரிடத்தில் இருக்க வேணாம் அளிப்பதற்கு அது பரலோகத்தில் இருக்கு தேவ சமூகத்தில் இருக்கு பாருங்க அந்த சுருள் 7 முத்திரையினால் இருந்த சுருளை ஒரு தேவதூதன் பலத்த சத்தத்தில் கேட்கிறார் யார் இந்த சுருளை எடுத்து முத்திரைகளை உடைக்க பாத்திரர் කවුද මේ පොත අරන් මුද්‍රාසක කඩන්න සුදුස කවුද ආසේ පොළවේ යට මොහොතේ කිසි කෙනෙක් නැහැ வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் பூமியின் கீழ் ஒருவனும் இல்லை யோவான் ඒක දැකලා දුක් වුණා யோவான் அதை கேட்டு அவர் கவலைப்பட்டார் நம்ம தேவதூதයා කිව්වා අඬන්න එපා එක්කෙනෙක් ඉන්නවා කවුද යුදා ගෝත්‍රයේ සිංහයා නේද දාවිද්ගේ වංශයේ තනන් වහන්සේ ඒ උන්වහන්සේට அவருக்கு மாத்திரம் தான் முடியும் සහෝදරයනි සදාකාල ජීවනය ලබන්න අපේ නමය ජීවන පොතේ තියෙනවා இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பேர் அங்கே எழுதப்படும் ඔබගේ නම ලියනු ලබනවා ස්මිත් මරියානෝ නිකලස් ඒක ලියලා තියෙනවා නම කවදද ඔබ ඒ දවස ගැලවෙලා දවස් මතකයක් එහෙම තියෙනවද 94 24 மே மாதம் 97ஆம் ஆண்டில் அவர் போதகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் ඔබ ගැලවීම ලබපු දවස මතකද සමහරට ගැලවීම ලබපු දවස මතකත් නැහැ බැලපු දවස මතකත් නැහැ ළමයි කී දෙනෙක් ඉන්නවද මතකත් නැහැ අනිත් එක මං කියන්නේ සමහරට කිසිම මතකයක් නැහැ වචනේ අඩු ගන්න මතකයක් නැහැ සිලරක වසනම් කොට නිனைவில் இல்லை අන්න ඒ දවස අපි දේශවහන්සේව පිළිගත් දවසේ දේවදූතයන් ඔක්කොම සතුටු වෙලා ඒ නම ලියනවා ඒ පොතේ சகோதரவர்களே ඒ වෙලාව දේවදූතයෝ ඔක්කොම සන්තෝෂ වෙනවා அந்த ஜீவ புத்தகத்தில் நாம் பேர் அந்த புத்தகத்தில் பேர் இருந்தால் நித்திய ஜீவன் நமக்கு இருக்கு අපිට සදාකාල ජීවනයේ තියෙන ඒ කියන්නේ අපේ ශරීරය විනාශ වෙලා යනවා ශරීර மண்ணுக்கு மண்ணா மாறிவிடும் தூசியாக போய்விடும் நம்முடைய ஆவி அந்த தேவனிடத்துக்கு போகும் අපේ ආත්මය දෙවියන් වහන්සේ ගාවට යනවා ශරීරය පසට ආත්මයක මාව දෙවියන් වහන්සේ ගාවට යනවා කියලා දේශනාකාරය කියනවා பிரசங்கி சொல்கிறார் சரீரம் மண்ணுக்கும் ஆவி தேவனை படைத்த தேவனிடத்துக்கும் போகும் ඒ වෙලාවේ විනිශ්චයෙන් පස්සේ අපිට ඒ සදාකාල ජීවනය උරුම කර දෙනවා පොළවේ සදාකාල ජීවනයක් නැහැ භූමිயில் நித்திய ஜீவன் இல்லை ஆமென் ඒක හොයන්න එපා அதை தேடாதீர்கள் பூமியிலே நமக்கு கிடைக்கும் சந்தோஷம் திருப்தி எல்லாம் தற்காலிகமானது පොළවේ අපිට ලැබෙන සන්තෝෂ තෘප්තිය ඒ ඔක්කොම ස්වල්ප මොහොතකට අවතී ඉතින් සහෝදරවරුනි ඒ සදාකාල ජීවනය ක්‍රිස්තුස් වහන්සේ අපිට දෙනවා அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருகிறார் அதை நாங்கள் எல்லோரும் சபையில் இருக்க எல்லோரும் அதை
பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கும். ඒක අපි ලබා ගන්නට සුදුසන් වෙමු. ஆமென் කියන්න. ஆமென். ஒரு நாளில் அவரோடு நாங்கள் சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தில் அவரை தொழுது நமஸ்கரித்து வெண் வஸ்திரங்களை தரித்து හරි පුදුමයිනේ. කලර් ඇඳුම් එළිදරව්වක කියන්නේ සුදු වස්ත්‍රම තමයි කියන්නේ. ඇයි? සුද්ධ කමයෙන් පෙන්වනවා. வர்ணமுள்ள ஆடைகள் அல்ல, வெண் வஸ்திரங்களை தரித்து அவர் சமூகத்தில் என்றென்றைக்கும் அந்த பரிசுத்தத்தோடு நாங்கள் தேவனை தொழுது நமஸ்காரம். அதை குறித்து தான் யோவான் சாட்சி கொடுக்கிறார். පියාණන් වහන්සේ පුත්‍රයාණන් වහන්සේ සමග අපිත් පංගුකාරකම ලබන්න பிதா குமாரனோடு நாங்களும் அந்த ஐக்கியத்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஆமென். ඒ වෙනුවෙන් අපගේ ආත්මය අපි සූදානම් කරගන්න. அதற்காக நாம் ஆத்மாவை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். ඒ ජීවනය ගැන තමයි යොහන් කියන්නේ. අපි ඇස් වලින් දැක්කා, අපි අත්වලින් ඇල්ලුවා, අපි බැලුවා. එහෙම කියන එක බොරු වෙන්න පුළුවන්. கண்களால் கண்டது, கையால் பிடித்தது, நோக்கி பார்த்தது பொய்யாகலாமா அந்த சாட்சி? සමහර අය බලන්න දැකපු දැකලා නැතුව දැක්ක වගේ කොහොමද සමහර අය විස්තර කරන්නේ? சிலர் பார்க்காமல் காணாமல் பிடிக்காமல் கண்டதை போல் எப்படி விவரிப்பார்கள்? සමහර එකට දක්ෂ ඉන්නවා. මෞන එක දැකලා තමයි කියන්නේ. ඒක බොරුවක් නෙමෙයි. பொய்யல்ல. அவருக்குள்ளே ஜீவன் உண்டு. ஜீவ வார்த்தை, நித்திய ஜீவன் அவருக்குள் உண்டு. ජීවනේ වාක්‍යano ජීවනය සදාකාල ජීවනය උන්වහන්සේ තුළ තියෙනවා. ඉතින් මනුෂ්‍ය ක්‍රමයේ පොළවේ ලබන්න පුළුවන් උතුම්ම දේ අන්න ඒක තමයි. பூமியில் ஒரு மனுஷன் பெற முடியுமான விலை உயர்ந்த விலை பெறுவது இல்லாத ஒன்று அந்த நித்திய ஜீவன். நாங்களும் அதை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவுக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு. අපිට ලබාගන්න ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ඒ ජීවනය තිබෙනවා. අපි ඇස්වාල අපි යාඥා කරමු. Thank you Jesus. நன்றி இயேசுவே. துதிக்கிறோம். Thank you Jesus. பிரசன்ஸா வேணும். Thank you Jesus. உயிரான
துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அன்பான இயேசுவே, ஆதி முதல் இருந்தவரும் நாங்கள் கேட்டதும் பார்த்ததும் நோக்கி பார்த்ததும் கையால் தொட்டு பார்த்ததும் ஆகிய ஜீவ வார்த்தை குறித்து சாட்சி சொல்கிறோம். அவருக்கு நித்திய ஜீவன் உண்டு என் அப்போஸ்தலன் யோவான் எழுதிய இந்த வார்த்தை இன்று நாங்கள் கேட்டோம். පටන් සිට ඉන්නව තැනෙන් වහන්සේ අපි ඇසුවා වූ, දැක්කා වූ, බැලුවා වූ, අති නැළුවා වූ තැනෙන් වහන්සේ වන ජීවනයේ වාක්‍යයන තුළ සදාකාල ජීවනය තිබේ කියලා යොහාන අපොස්තලවරයා පැවසුවා. මහෝත්තම දෙවිඳුනි, ඒ සදාකාල ජීවනය අපේ ආත්මය ලබන්නට අද අපි ක්‍රියා කරන්නට අපිව සිහි කරන්න කරුණා කරන්න அந்த நித்திய ஜீவன் ஜீவ வார்த்தையாகிய இயேசுவுக்குள் பெற்றுக்கொள்ள சுகந்தரித்துக் கொள்ள நாம் ஆவி அந்த ஜீவனை பெற கிருபை செய்யும். எல்லோரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நன்றி பரிசுத்தாவியார். ஆமென். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைகளை கரத்தில் எடுத்து நான் ஜெபம் செய்வோம். போதகர் டேவிட் அதற்காக ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, நித்திய ஜீவனுக்குரிய எல்லா ஆண்டவரை மணிவாசனைகளை தருவதற்கு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. ஆண்டவருக்கு காணிய தகவமான உடைய நாமத்திற்கு கொடுக்க என் தந்த வேலையிலே கொடுக்கிற மகிழ்ச்சியாக கொடுக்க அந்த காரியாளர்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றி பரிசுத்தாவே. ஆமென். මහත්තම දෙවියනි, මේ පඬුර පිළිගන්න. ඔබ වහන්සේ අපිව පෝෂණය කරා, රැකගත්තා. සියලු දෙයක් සපයා දුන්නා. ඔබ වහන්සේගේ අනුග්‍රහය අපිට ලබා දුන්නා. ඒ වශී කරන අපේ බලයෙන් ශක්තියෙන් නොවේ, ඔබ වහන්සේගේ කරුණාවෙන් අපි උපයාගත් මේ මුදල් වලින් පඬුරක් දීලා ඔබ වහන්සේ අපි ගෞරවයට පත් කරනවා. ආශිර්වාද කරන්න. ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියන්නේ ස්තුති. ආමෙන්. ආමෙන්. ඉස්සලම සන්ඩේ ස්කූල් ලාම අපේ සහෝදරිය සහෝදරය සිංහලෙන් අපි ගීතිකාවක් යේසු හමු වුණදා කියන ගීතිකාව අපි ගායනා කරනවා. Thank you, Jesus.
Napurata samudra
ஆண்டவரே சுவாமி எங்கள் பாடு இந்த வசனத்தை கேட்க தைரியம் அடைய எங்களை அழைத்து கொண்டு வந்தபடியால் நன்றி. கர்த்தாவே சுவாமி, ஜனங்கள் உணர்வோடு ஆலயத்தில் இருக்கவும் கலந்து கொள்ளவும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பெருமை செய்கிறார்கள். யோவான் ஆண்டவரிடத்திலே இருந்த நெருக்கத்தை குறித்து தெளிவுபடுத்துவதை நான் பார்த்தோம் ஆண்டவரே. அதுபோல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை யோவான் கண்டதும் தொட்டு பார்த்ததும் அவருடைய அறிமுகத்தையும் நெருக்கத்தையும் குறித்து நீங்கள் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நாங்கள் யோவானை போல ஆண்டவரோடு நெருங்கிய உறவு ஐக்கியம் கிருபையை வைத்துக் கொள்ள ஆண்டவருடைய தேவைக்கு மாத்திரமல்ல, அனுதினமும் அவரை தேட பிள்ளைகளாய், அவரை தேடி அவரை தரிசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி நாங்கள் அடுத்த வருஷத்தாவது ஆண்டவரோடு கிட்டி வாழ்கிற ஒரு அனுபவம் யோவானுடைய அனுபவத்தை போல பெற்றுக்கொள்ள எங்களை கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆபத்தில் மாத்திரம் கர்த்தரை தேடாமல் எல்லா நேரத்திலும் அவரை தேட அவர் சன்னிதானத்துக்கு ஓடி வர செய்கிறார்கள். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆபத்திலே நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. வரவிருக்கிற பொல்லாத விபத்துகள், வரவிருக்கிற அழிவுகள், வரவிருக்கிற பூகம்பங்கள், வரவிருக்கிற வெள்ளத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆண்டவரோடு யோவானை போல நாம் மாறி இருப்போமாக. கர்த்தாவே ஆசீர்வதியும். இந்த நாளில் கூட ஒரு தெளிவான வார்த்தையை நன்றி செலுத்தி அவர்களை விட்டு விடாமல் அதை தியானத்தின் ஆண்டவரிடத்திலே நெருங்கி வாழ உதவி செய்யும். எல்லா மையமே உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. मागे आत्मय स्वामी का प्रशंसा करो, माधुर्य से उमर से शुभ नाम में प्रशंसा करो. मागे आत्मय स्वामी का प्रशंसा करो, उमर से उपकार से सिरी में देखो करो. आमीन. बोलो पितावाली देवने आपको यीशु क्रिस्तुविன் கிருபை ஸ்தாபிய ஐக்கியம் அனைவரும் இருக்கிறார். Dan dengan manusia bantu premia Yesus manusia karulawa sudah dengan manusia sudah sampai silu dengan sampai sangat awal. Amin. Shema Israel. बुद्धि शक्ति वह सभी प्रेम करने Jesus के नाम में प्यार स्तुति आपने नाम से आमेन आमेन. எல்லாரும் நாங்கள் அமர்ந்து கொள்வோம்.